அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது போன வருடம் அதாவது 2018 நடந்த பிசி எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பயனுள்ளதாக நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சில பேர் கேட்டதால் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், உலகிலே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது அப்படின்னா ஆரவல்லி மலைத்தொடர். உலக பெண்கள் ஆண்டாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்த ஆண்டு 1978. வன மகோத்சவம் என்ற விழா எடுக்கப்படும் மாதம் அக்டோபர். கடற்கரை பகுதிகளில் நிலவுவது சமான காலநிலை. 2 மணி 30 நிமிடங்கள் 15 வினாடிகள் என்பது வினாடிகளாக மாற்றுக அப்படின்னா 915 வினாடிகள். y = 2x + k என்ற நேர்கோடு 1:2 என்ற புள்ளி வழி செல்கிறது எனில் k இன் மதிப்பு 0. கண்கோளத்தின் வெளி அடுக்கில் உள்ளது ஸ்க்ளீரா. ஒரு வானியல் அலகு என்பது 1.496 × 1011 மீட்டர். கதிர்வீச்சின் அளவு டேஷ் என்ற அலகால் அளக்கப்படுகிறது அப்படின்னா ரான்ச்சன். செல்லின் தற்கொலை பைகள் என்பது லைசோசோம்கள். முதல் ஊசல் கடிகாரம் 1657 தயாரிக்கப்பட்டது, வடிவமைக்கப்பட்டது. கரிமச் சேர்மங்களை கரைக்கும் நீரற்ற கரைப்பான் பென்சீன். இலையானது பை போன்ற அமைப்பாக மாறியுள்ள தாவரத்தின் பெயர் யூட்ரிகுலோரியா. நகரும் தன்மையற்ற ஸ்போர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஏப்லானோஸ்போர்கள். இரத்தம் உறைதல் மற்றும் இரத்த இழப்பை தடுப்பது த்ரோம்போசைட். சுபாஷ் சந்திர போஸ் வருகை தந்த ஊர் மதுரை. தமிழ் எண்களை கூட்டுக அப்படின்னா k+u அப்படின்னா 3 வரும். காவுக்கு 1 ஊக்கு 2 கொடுத்தா 3 வரும். ஓகேங்களா. சரையு நதி தற்போது எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னா உத்தரப்பிரதேசம். அடுத்து 19வது கொஸ்டின் உலக புத்தக நாள் கொண்டாடப்படும் நாள் ஏப்ரல் 23. ஆயம் என்பதன் பொருள் யாதுன்னா தோழியர் கூட்டம். முகமது கஜினினால் தோற்கடிக்கப்பட்ட சாகி மரபை சேர்ந்த இந்து அரசர் ஜெயபாலர். காரன்வாலிஸ் பிரபு காவல்துறை ஆணையத்தை நியமித்த இடம் கொல்கத்தா. 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு பின் இங்கிலாந்தின் பிரதமராக பதவியேற்றவர் கிளைமன் அட்லி. இயேசு சபை என்ற அமைப்பை நிறுவியவர் இக்னேசியஸ் லயோலா. தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த சமுதாய சீர்திருத்தவாதி ஈவேரா ராமசாமி. வேதாந்தா பாஸ்கர் என பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா பசும்பொன் முத்துராமலிங்கர். முதுமொழி காஞ்சி எந்த நூல் வகையை சார்ந்தன 11 கீழ்கணக்கு. ஜியு போப் தன்னுடைய டேஷ் அகவையில் சமய பணியாற்ற தமிழகத்து வந்தான 19 வயதில். கன்னி தமிழ் எனக்கு வேணுமையடா உயிர் கம்பன் கவி எனக்கு வேணுமையடா என பாடியவர் க சச்சிதானந்தன். உலக தமிழர் ஆராய்ச்சி கழகம் தோன்ற காரணமானவர் சாலை இளந்திரையன். அடுத்தது சோடியம் நீருடன் வினைபுரிந்து டேஷ் வாயுவை வெளிவிடுகிறதுனா H2. இதய துடிப்பு, இரத்த குழல்கள் சுருக்கம், மூச்சு விடுதல் போன்ற செயல்களை ஒழுங்குபடுத்தும் வெவ்வேறு அனிச்சை செயல்களின் மையமாக விளங்குவது முகுளம். கடல் மட்ட அளவில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு 10⁵ Nm/m². ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் எதில் அதிகம் உள்ளது அப்படின்னா மீன். ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் எரிபொருள் திரவ ஹைட்ரஜன். 10 மீட்டர் × 45 மீட்டர் × 6 மீட்டர் அளவுள்ள ஒரு அறையில் தளம் மற்றும் சுவரை புதுப்பிக்க ஒரு சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு 48 எனில் மொத்த செலவு 53,280. ஏபி இருவரும் ஒரு வேலை கணக்கெல்லாம் ஒரு வீடியோவாக போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது மெய்யெண்ணில் எவை சரியானவைனா NCWCZCQ இதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்ட்டு அடுத்த சைக்காலஜி வீடியோவில். இரு எண்களின் கூடுதல் அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது தான். மனித உரிமைகள் தினமாக கண்டுபிடிக்கப்படும் நாள் எது அப்படின்னா டிசம்பர் 10. போபால் விஷவாயு கசிவு ஏற்பட்ட ஆண்டு 1984. உலக பேரிடர் குறைப்பு நாள் அப்படின்னா அக்டோபர் 13. மினிக்காய் தீவு எந்த நாட்டிற்கு சொந்தமானது அப்படின்னா இந்தியா. அலைசக்தி மூலம் இந்தியாவில் மின்சக்தி உற்பத்தி செய்யும் இடம் விழிஞ்சம். இந்த 50 கொஸ்டின் தான் ஜிகே கொஸ்டின். அடுத்து 30 உளவியல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் அடுத்தது சைக்காலஜி கொஸ்டினை நான் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். மேத்ஸு எல்லாம் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணலாம், ஒரு ஷேர் பண்ணலாம், வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணலாம்.
அதுக்கப்புறம் நான் அடுத்த வீடியோ போடுறத பற்றி யோசிப்பாங்க. நன்றி, வணக்கம்.